Hi friends, welcome to my channel. ஸோ இது ஒரு நியூ பிளாக் ஒன்று போடலான்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ யாரோ லைக் ரைஸ் கார்போஹைட்ரேட்டு எடுத்துக்கிட்டால் உடம்பு ரொம்ப இதாகும், ஸோ உடம்பு குறைக்கிறதுனால ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக எடுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுமாரி ஆகிப்போச்சு என் நிலமை. ஃப்ரைடு சிக்கனு, லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸு, பாயில்டு எக்கு இதுதான் சாப்பிட்றேனே தவிர ரைஸே சாப்பிடுவேன். வெரி பேட். ஸோ பார்க்கலாம் உடம்பு எவ்வளோ குறையுது, எப்படி நம்ம இது பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், குக்கும்பர், அதுக்கு தான் குக்கும்பர் கட் பண்ணுறேன், மஷ்ரூமு. ஸோ எனக்கு ஒரு புது டிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸ், அதாவது ஆயிலில் வந்து எண்ணெய் ஊற்றி சாத்தே பண்ணி அதில் ஆனியன், மஷ்ரூம், அப்புறம் அந்த மிக்ஸ்டு மசாலா அது போட்டு சால்ட்டு போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச குக்கும்பர், அதுக்கப்புறமேட்டுங்க தயிர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது வந்து நோ ஹாட் நோ கோல்டு மீடியம் டிஷ். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ் எடுத்துக்காதவங்க, ஸோ ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். சம் சாத்தே வெஜிடபிள்ஸ் அதுமாரி இதுவும் வந்து ஒரு விதமான சாத்தே ப்ளஸ் கோல்டு. उसको नाम क्या है और डिस्को नाम சத்தியமாக தெரியாது. ஸோ ஒரு அக்கா தான் இதை சொன்னாங்க, ரெசிபி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டேஸ்ட்டு. ஓ மை காட். முதல்ல ஏரியா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கடைக்கு போகிறப்பெல்லாம் பிளாஸ்டிக் கவர் எது கொடுக்குறாங்கன்னு ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ குப்பை தொட்டியை போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் கொடுத்தா வேணும்னு சொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டு இதில் போட்டு 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 காலையில் கொண்டு போய் அவுட் பண்ணிடணும். அதேமாரி எனக்கு வந்து அந்த குப்பை தொட்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ரோட்டில் போட மாட்டேன். ஸோ குப்பை வண்டி வந்தால் குப்பை வண்டியில் போட்டுருவேன், இல்லைன்னா ஏர்போர்ட் வரைக்கும் போய் அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் போடணுமே தவிர கீழே போட மாட்டேன். ஜப்பா चाहिए ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏரியா க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வேலை செய்யலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏரியா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கிச்சன் ஏரியாவில் சூப்பராக வேலை செய்ய முடியும். तो मैं स्लाइस डाल रहा हूँ, ऐसा हो जाएगा ना? हाँ ஸோ இந்தமாரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும்.
ஸோ ஆனியன் ஸ்லைஸ் ஆர் छोटा छोटा நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா கட் பண்ணி முடித்தோடனே ஆயில் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், அப்புறம் க்ரீன் சில்லி, மஷ்ரூம், பச்சை மிளகா, காளான் இதெல்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும், வணக்கிட்டு ஸோ நம்ம ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது சால்ட்டு போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும் குக்காகிற அளவுக்கு. அந்த சாத்தே ஆனதுக்கப்புறம் கேட்டுட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் வந்து குக்கும்பர், தயிர், தஹி, கர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ரீசெண்டாக நான் வந்து ஒரு கற்றுக்கிட்ட ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல இது இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ரைஸ் அதுமாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ வந்து கார்போஹைட்ரேட் ஆகிடுது, ஒரு மாதிரி வயிறு உப்புசமாகிடுது அப்படின்றீங்களா. ஸோ அதெல்லாம் இது நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இது சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருள் வந்து மஷ்ரூம், குக்கும்பர், ஆனியன், கிரீன் சில்லி, கர்டு, சால்ட்டு, அப்புறம் மசாலா. ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க கொஞ்சோண்டு சில்லி பவுடர், தனியா பவுடர். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் இதான சூடானதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு சாத்தே பண்ணுறோம். ஸோ இதுக்கு நல்லா சாத்தியம் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்பவுமே சாத்தியம் பண்ணுறது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்லே, ஏன்னா அப்படின்னா தான் சீக்கிரம் வந்து சாத்தியம் ஆகும். மசாலா அப்டி डालते हैं அது பார்த்து சால்ட் எப்பயுமே வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆனியன், கிரீன் சில்லி வந்து நீங்கள் சாத்தே பண்ணுறப்பே சால்ட் கொஞ்சம் போட்டுருங்க. அப்படின்னா தான் அது நல்லா சாத்தே ஆகும், குயிக்காக சாத்தே ஆகும். ப்ளஸ் அந்த ஃபுட்லேயும் சால்ட் நல்லா இறங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நல்லா ஒரு 400 கிராம் மஷ்ரூம் போட்டோம். இப்போ அப்படியே கொஞ்சம் இன்னும் கம்மியாகும்.
ஏன்னா அப்புறம் தான் இது வந்து நல்லா சாத்தாகி அந்த இதோட மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சாத்தாகும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி, ஆனியன், மஷ்ரூம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியில் அப்படியே நல்லா வேகும். ஸோ இப்போ மசாலா போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போடலாம். ஏன்னா தயிரெலாம் போட போகிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் இது ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற மோர் குழம்பே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு சால்ட் எல்லாம் போட்டு சாத்தே பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாத்தே பண்ண மஷ்ரூம் வந்து தனியாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உள்ள லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. லெமன் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. மட்டன் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா, அந்த மஷ்ரூம் மசாலா வித் குக்கும்பர் ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். எஸ், ஸோ தேவையான அளவு தான் தயிர். ரொம்ப அதிகமாக ஊற்றினீங்கனாலும் ஒரு மாதிரி ரொம்ப தயிர் இதாகும். ஸோ இந்த விளையாடி கொஞ்சம் பெருசாக இருக்குனால சாப்பிட போகிற ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரைஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா வித் குக்கும்பர், லெமன் அண்டு கர்ட். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்துருக்கு, நல்லா சீரியஸாக அமேசிங்காக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டயட்டில் ரைஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அப்படின்னா தான் உங்கள்கிட்ட எதனாலும் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ
சூன் நல்ல ஒரு பிளாக்காக பண்ணி நான் அனுப்பிச்சுட்றேன். அதேமாதிரி புதுசாக ஏதாவது டிஷ் தெரிஞ்சதுன்னா நான் இப்போ அதையும் வச்சு உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ வெரி மச்.